Very good afternoon, students. Welcome to our science class. Today's topic, optics, part 6. 6 means 6th class. Magnification of a lens. Spherical lenses produce magnification. It is defined as the ratio of height of the object and height of the image. For example, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்சோட கிளாஸ். இட் ப்ரொடியூசஸ் நார்மலாக இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதோட வியூஸ். இப்போ இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் பொசிஷன் கிடைக்கிது பாருங்கள். இப்போ இல்லை டாக்டர்ஸ் வச்சு லென்ஸ்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதேமாதிரி இதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு நார்மலாக கொஞ்சம் மேக்னிஃபைடாக தெரியும் லெட்டர்ஸ். காரணம் இந்த லென்ஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த லென்ஸுக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். இந்த ரேடியஸும் திக்னஸும் சேர்ந்து அந்த லென்ஸ் அந்த லெட்டர்ஸை அதை கொஞ்சம் மேக்னிஃபிகேஷனாக காட்டுது, மேக்னிஃபைடாக காட்டும். ஸோ அதுதான் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ். ஸோ இது பாருங்கள், லைட் பாஸ் ஆகுது பாருங்கள். அந்த லைட் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த இது தெரியுது பாருங்கள், லைட் எப்படி பாஸ் ஆகுதுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லைட் சிங்கிள் லைட் பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் மேக்னிஃபிகேஷன் பொசிஷன். இந்த லைட் இதில் பாஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஸோ அதுதான் அந்த லெட்டர்ஸை மேக்னிஃபைட் பண்ணி காட்டக்கூடியது தான் இந்த லென்ஸ். லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிக்சர்ஸ் எந்த ஒரு வியூஸையும் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்கக்கூடியது தான் இந்த மேக்னிஃபிகேஷன் பொசிஷனுடைய ஃபார்மேஷன். இது மொபைலில் சரியாக தெரியாது, பட் நேரில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் பெருசாக தெரியும். நார்மலாக இருக்கிற லெட்டர்ஸை விட இது ரொம்ப மேக்னிஃபிகேஷனாக தெரியும். அதுதான் இதனுடையது. ஸோ தட் இஸ் த ஸ்பெரிக்கல் லென்சஸ். இந்த லென்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸ். ஸ்பெரிக்கல் லென்ஸ் மீன்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கும். இட்ஸ் எ பை ஸ்பெரிக்கல் லென்ஸ். இந்த பக்கம் ஆஃப் இந்த பக்கம் ஆஃப் ரெண்டுமே ஜாயின் பண்ணியிருக்கும், அதுதான் பை ஸ்பெரிக்கல் லென்ஸ். த ஸ்பெரிக்கல் லென்சஸ் ப்ரொடியூஸ் த மேக்னிஃபிகேஷன். இந்த லென்ஸ் வந்து மேக்னிஃபிகேஷன் அதை ப்ரொடியூஸ் பண்ணும், அதனுடைய சைஸை மேக்னிஃபைடாக காட்டும். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ. அது எதை வச்சு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஹைட் ஆஃப் த இமேஜ். இமேஜினுடைய ஹைட்டையும் ஆப்ஜெக்டினுடைய ஹைட்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் டினோட்டட் ஆஸ் மேக்னிஃபிகேஷன் எம் and then height of the object h dash be the height of the image. So that magnification equal to height of the image divided by height of the object. That is ratio of the height of the image and height of the object. That is h dash divided by h. Or இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, height of the image அப்படின்னா distance of the image. ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ லென்ஸையும் பொருள் ஆப்ஜெக்டையும் பக்கத்தில் வைக்கும்போது அந்த ஸ்க்ரீன் இன்னொரு சைடு வைக்கும்போது அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் m equal to distance of the image divided by distance of the object. So இதோட formula v by u. m equal to v by u. v means image distance, u means object distance. I had already told you, you know that very well, right? Next, lens maker's formula. Lens formula பார்த்தோம். What is the lens formula? 1 by f equal to 1 by v minus 1 by u. I had told you last class. Then now lens maker's formula. What is the lens maker's formula? The equation relating the radius of curvature, radii of curvature of the lens and refractive index of the given material of the lens and required focal length. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸுக்கு ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I had already told you the lens having the radius of curvature and also the refractive index. இது ரெண்டுமே இதுக்கு இருக்கும். இதனுடைய ஒளி விலகல் எண்ணும் இருக்கும், இதனுடைய ஆரமும் இருக்கும். அதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இந்த லென்ஸினுடைய அப்போ the equation relating the radii of curvature. Radii means bifocal convex lens. So bifocal convex lens ன்னு சொல்லும்போது ரெண்டு பக்கம் இருக்கும், அதனோட ரெண்டு ரேடியஸ் இருக்கும். So that is radii of the
curvature of the lens and refractive index of the given material of the lens and required focal length of the lens. So it is called lens maker's formula. இது எப்படி சொல்றாங்க? What is that? 1 by f. 1 by f. Because of the reason 1 by f means அந்த லென்ஸை நம்ம இப்படி ஹரிசாண்டல் எடுக்கிறதுனால அதை நான் என்ன பண்ணுறோம் 1 by f. ஹைட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் எஃப்னு எடுக்கலாம். டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது 1 by f. So that is mu minus 1. Mu minus 1 into R1 by R1 minus 1 by R2. What is 1 by R1? R1, R2 என்றது 2 radius of the bifocal convex lens. So what is that? Mu is the refractive index and R1, R2 are the radii of the radius of the curvature of the two faces of the lenses. Lens இனுடைய ரெண்டு faces உண்டான radius of curvature. Then f be the focal length. Finally u v கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து f கண்டுபிடிக்கணும். அந்த f கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. f equal to அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வரும் uv divided by u plus v. இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையும் இமேஜ் டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூ எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த். இந்த மியூன்றது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த லென்ஸுக்கு ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், அதுதான் மியூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பவர் ஆஃப் லென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ். It is very important 2 mark question for your public examination. Don't forget it, keep it mind. Then power of lens, it can be defined as degree of convergence or divergence of the light rays. அந்த லைட் ரேஸ் எந்த அளவுக்கு அதில் டைவர்ஜ்டு ஆகுது இல்லை கன்வர்ஜ்டு ஆகுது, அந்த ரேஸ் வந்து எதில் அப்படியே ஃபார்ம் ஆகுது இல்லை டைவர்ஜ்டு ஆகுது அப்படின்றத நோட் பண்ணக்கூடியது தான் இந்த பவர் ஆஃப் லென்ஸ். The power of lens is numerically defined as, actually இதுதான் power of lens. அது கான்வெக்ஸாக இருந்தால் கன்வர்ஜ்ட் ஆகும், கான்கேவாக இருந்தால் டைவர்ஜ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கிவன் லென்ஸ். ஸோ த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் நியூமெரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொன்னாக்கா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த், சாரி, that is a focal length. Focal length, that is equal to 1 by f. F means focal length. So idola SI unit, what is the SI unit of power of lens? The SI unit of power of lens is diopter. Diopter is denoted by the symbol D. 1 diopter is equal to 1 meter. 1 meter. So don't forget to keep it mind, it is very important 2 mark question. இதுதான் அதனுடைய ஆன்சர். தென் இது இதனுடைய எக்ஸாக்ட் ஆன்சர். இதுதான் நியூமெரிக்கலி டிஃபைன்ட் ஆஸ் த reciprocal of its focal length, but it can be defined as degree of convergence or divergence. அது கான்கேவ் லென்ஸாக இருந்தால் டைவர்ஜன்ஸ் ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் கன்வர்ஜன்ஸ் ஆகும். அதுலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ். நவ் ஸோ அதனுடைய பவர் ஆஃப் லென்ஸினுடைய கன்வென்ஷன், இட்ஸ் 2 types of convention. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் அது பாசிட்டிவ், and then concave லென்ஸாக இருந்தால் நெகட்டிவ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark question. ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லும்போது த வேல்யூ இஸ் பாசிட்டிவ். தென் பவர் ஆஃப் லென்ஸ், கன்வென்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ. Don't forget it, keep it mind. இப்போ 10 cm அதனோட டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. u is equal to 10 cm. அது கான்வெக்ஸ் லென்ஸில் கொடுக்கும்போது அது 10 cm அப்படியே தான் எடுத்துக்கணும். அதுவே u is equal to கான்கேவ் லென்ஸில் u is equal to 10 cm அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம எப்படி இருக்கணும், we are taking the minus, that is a minus 10. ஆப்ஜெக்ட் எப்பயுமே லென்ஸுக்கு முன்னாடி தான் வைப்பாங்க, அதனால் யூன்றது என்ன பண்ணுவாங்க மைனஸ் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதனுடைய கன்வென்ஷன் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவாகவும் கான்கேவ் லென்ஸுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதே சேம் இம்பார்ட்டன்ட் 2 mark question.
don't forget it, difference between convex and concave lens. Difference between convex and concave lens. It's a tabular column. It is very important. 2 more question. Most of the examples you will be expect the questions, right? A convex lens is thicker in the middle of that at edges. இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸினுடைய பொசிஷன், அதாவது மாடல் இப்படி தான் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு இந்த மாடலில் தான் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 2 பக்கமும் இந்த பக்கமும் மேடாக இருக்கும், இந்த பக்கமும் மேடாக இருக்கும். தென் கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 பக்கமும் ஒரு மாதிரி கேவ்டாக இருக்கும். தென் தட் இஸ் ஈக்குவல் டு concave lens. So convex lens is thicker in the middle than at edges. இந்த லென்ஸை இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், அதுவே எட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தென் அதுவே கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா a concave lens is the thinner in the middle than at edges. அதனுடைய எட்ஜஸை விட அதனுடைய சென்டர் பார்ட்டு தான் ரொம்ப தின்னாக இருக்கும், எட்ஜஸ் ரொம்ப திக்காக இருக்கும். தென் அதுதான் பொசிஷன். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் யூ இட் இஸ் ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு கீப் இட் மைண்ட். தென் நெக்ஸ்ட், இட் இஸ் எ கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ் அது வரக்கூடிய அந்த லைட் ரேஸை ஒரே பாயிண்டில் கன்வர்ஜ் பண்ணும். தென் all rays converge at a point. Then it is a diverging. So இதிலேருந்து வரக்கூடிய ரேஸ், இந்த ரேஸ் ஒரே பாயிண்டில் கன்வர்ஜ்டு ஆகும். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸில். அதே இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடியது ரேஸ் டைவர்ஜ்டு ஆகும், இப்படி வரக்கூடிய ரேஸ் இப்படி டைவர்ஜ்டு ஆகும். ஸோ இதுதான் டைவர்ஜிங் லென்ஸ். Then it produces mostly real image. Convex lens la real image தான் கிடைக்கும், but real and inverted images obtained in the position of the lens. அந்த லென்ஸினுடைய பொசிஷனை பொறுத்து அதில் real and inverted images கிடைக்கும். And then it produces virtual image. இதில் கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ரொம்ப கலங்கலாக, தட் இஸ் நிழல் மட்டும், அந்த என்ன சொல்லுவோம் பாரு, ஒரு மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப கலங்களாக, நமக்கு அது சரியாக தெரியாது அந்த இமேஜு. விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அது வந்து நேராக கிடைக்கும். இதில் வந்து இன்வெர்டட் இமேஜஸ் அப்டைன் தம். இதில் இன்வெர்டட் இமேஜஸ் கிடைக்கும், இதில் வந்து எரெக்ட் இமேஜஸ் கிடைக்கும். இதில் நேராக கிடைக்கும், இதில் வந்து தலைக்கீழே கிடைக்கும். இப்போ ஒரு ட்ரீயை நம்ம இதில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு நாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மூலிமா அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ட்ரீ வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். மேலே இருக்கிற இலைகள் வந்து கீழே இருக்கிற மாதிரியும், கீழே இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். அதுவே இதில் பார்த்திங்கன்னா அதே வெர்ச்சுவல் இமேஜ் தான், சரியாக தெரியாது, பட் நேராக தெரியும். அதான். தென் லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. இதுக்கு பேர் வந்து தூரப்பார்வைன்னு சொல்லுவாங்க தமிழில். தூரத்தில் இருக்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நமக்கு அது என்ன பவர் வேணுமோ நமக்கு, மைனஸ் நெகட்டிவ்லேயோ இல்லை பாசிட்டிவில் இருந்தால் தேவைப்படாது, நெகட்டிவில் இருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். என்ன பவரோ அந்த அவங்களுடைய ஐ பவரை பொறுத்து அந்த லென்ஸ் வைப்பாங்க. இதுக்கு இட்ஸ் ட்ரீட் ஆஸ் ஹைப்பர்மெட்ரோபியா. தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு சரியாக தெரியலைன்னா அந்த டிஃபெக்ட்டுக்கு நேம் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோப்பியா. ஸோ மயோப்பியா மீன்ஸ் கிட்ட பார்வை. கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நமக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிட்ட இருக்கிற பொருளை சரியாக தெரிய வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த லென்ஸ் தான் கான்கேவ் லென்ஸ். இப்போ ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறீங்க, உங்களுக்கு சரியாக விஷுவல் ஆகலை, ஆப்ஜெக்ட் சரியாக விஷுவல் ஆகலை. ஸோ கிட்ட இருக்கும்போது சரியாக விஷுவல் ஆகலை, இல்லை எட்ட இருக்கும்போது சரியாக விஷுவல் ஆகலையான்னு கேட்பாங்க டாக்டர்ஸ். அதுவும் இல்லாமல் உங்கள் ஒரு கண்ணை மறைச்சி அதில் பார்க்க சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸை பார்க்க சொல்லுவாங்க, லெட்டர்ஸை பார்க்க சொல்லுவாங்க. லெட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஆக 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 உங்களுக்கு உங்களால் ஸ்பீடாக கரெக்டாக சொல்ல முடியுதா
அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லென்ஸில் பவர் வச்சு உங்களுக்கு போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ரெக்டிஃபை ஆகிடும். அதுதான் இப்போ கிட்ட இருக்கிற பொருளுக்கு நம்ம தெரியலன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் மயோப்பியா. அந்த டிஃபெக்டிவ் பேர் வந்து மயோப்பியா. அதுவே தூரமாக இருக்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியலன்னா அந்த டிஃபெக்டோட பேர் ஹைப்பர் மெட்ரோபியா. இந்த ஹைப்பர் மெட்ரோபியாவை நம்ம என்ன பண்ணுறோம், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணுறோம். அதுவே மயோப்பியாவை கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேஷன். அந்த லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் தன் இட் வில் பி கிளியர் இமேஜ், கிளியர் விஷுவல், யூ வில் பி obtain them, right? So இதுதான், that's all to your class. So prepare well. We will see the next class. Thank you students.